அதிகாயனினோடு போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இடையிலே அந்த போர்க்களத்தினுடைய காட்சிகளை எவ்வாறு எல்லாம் அதிகாயனை சார்ந்த வீரர்கள் போர்க்களத்திலே இறந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்றும், அவ்வாறு இறப்பதற்கு காரணம் இலக்குவனினுடைய அம்புகளினது வேகமும் அது ஆற்றிய வினை ஆற்றலும் எவ்வாறு இருந்தன என்பதை கம்பன் சொல்லிக் கொண்டே வருகிறான். இனி அடுத்த பாட்டு. கால் சில துணிவன கரம் அறுவன கதழ் வால் சில துணிவன வயிறுகள் வெளிப்பட நாள் சில குடர் அன நகழ்வன சில வரு தோல் சில கனை பல சொறிவன மழையன. இலக்குவனினுடைய வில்லிலிருந்து அம்புகள் எவ்வாறு சிந்தப்படுகின்றனவா, மழை போல அம்புகள் சிதறுகின்றன. இப்ப மழையினுடைய வேகம் எந்த அளவில் இருக்கும், அந்த மழை என்பது இங்க மழையினுடைய திவலைகளை குறிக்கக்கூடிய சொல்லு. அப்ப மழை பொழிகின்றது என்று சொன்னால் எத்துணை ஆயிரம் கணக்கில் அடங்காத திவலைகளோடு அந்த மழை பொழியும். அதுபோல் இலக்குவனது வில்லில் இருந்து கணக்கில் அடங்காத அம்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அவ்வாறு அந்த அம்புகள் வருவதினால் வரு தோல் போருக்கு வந்த யானைகள். கால் துணிவன சில, இந்த இடத்துல வரு தோல் அப்படின்றதுல நமக்கு புதியதாகிய ஒரு சொல். தோல் படை என்று போர்க்களத்துல கையாண்டால் அந்த படைக்கு யானை படைன்னு பொருள். வரு தோல் வருதலை உடைய யானைகளினது படைப்பெருக்கு. அந்த படைப்பெருக்கினை நோக்கி இலக்குவனது அம்புகள் பாய்வதினாலே என்னாயிற்றா, கால் துணிவன சில, யானைகளினது கால்களை சில அம்புகள் அறுத்து சென்றன. கரம் அறுவன சில, சில அம்புகள் யானைகளினது துதிக்கைகளை அறுத்தன. கதழ் வால் துணிவன சில, சில விரைவாக வீசும் வால் என்று சொல்லக்கூடிய யானையினது வாள்களை வெட்டி வீழ்த்தின. வயிறுகள் வெளிப்பட நாள் குடர் சில, யானைகளினுடைய வயிறுகள் பிளக்கப்பட்டதினால் அந்த யானைகளினது வயிற்றிலிருந்து குடலானது தொங்கிக் கொண்டு, நால்வன குடல் தொங்கிக் கொண்டு ஆடுதலுக்கு பேரு நால்வனன்னு பேரு. அந்த மாதிரி தொங்கி ஆடுவதினால்தான் நா என்ற சொல்லே வந்தது, நாளுதல். அதனால நாள் குடர் சில, வயிறுகள் பிளந்ததினாலே அந்த யானைகளினது வயிற்றின் அகத்து இருந்த குடல்களெல்லாம் கீழே சரிந்து சிந்தின. நகழ்வன சில, இடம் விட்டு இடம் பெயர முடியாமல் யானைகள் இருந்த இடத்திலேயே இந்த அம்புகள் தாக்கப்பட்டதினால் அசையாமல் நின்ற வண்ணம் உயிரை விட்டன. முட்டின முட்டு அற முரண் உரு திசை நிலை, எட்டினும் எட்ட அரு நிலையன எவை, அவன் விட்டன விட்டன விடுகனை படுதொரும், பட்டன பட்டன படர் பனை குவிவன. நான் இந்த முதுகலைக்கு இந்த பகுதிகளை எல்லாம் பாடம் நடத்தும் போது ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். கம்பராமாயணம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யுத்த காண்டம் நீங்களாக ஏனைய சில காண்டங்களிலும் போர் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப கம்பனால் சொல்லப்பட்டுள்ள போர் செய்திகள் அனைத்தினையும் தொகுத்து பாருங்கள். ஒரு இடத்தில் சொன்ன ஒரு உவமையை மற்றொரு இடத்துல கொண்டு சேர்க்க மாட்டார். இப்ப யானைப்படையை மட்டுமே வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த யானைப்படையினது உயர்வும் அந்த யானைப்படையினுடைய மேம்பட்ட நிலையையும் அந்த யானைப்படை எவ்வாறு அழிக்கப்பட்டன என்பதற்கும் அவனால் கையாளப்படக்கூடிய உவமைகள் ஏராளம். ஆனால் அந்த உவமையை ஒரு இடத்தில் பயன்படுத்தினான் என்றால் அதற்கு பிறகு அதனை பிரிது ஓர் இடத்தில் பயன்படுத்த மாட்டான்.
இதை ஏன் சொல்லுகிறேன்னா, நமக்கே தெரியும், நாமெல்லாம் இளம் பிராயத்துல கட்டுரைகள்லாம் எழுதி பழகி இருக்கும். பள்ளிகள்ல கட்டுரைகள் எழுதி பழகி இருக்கும். நாம் மிக அதிக அளவில் எழுதக்கூடிய கட்டுரையினுடைய நீளம் 3 to 4 பக்கங்கள் இருக்கும். இந்த கட்டுரையில, இந்த 4 பக்கத்துல எழுதக்கூடிய கட்டுரையில எத்துணை இடங்கள்ல கூறியது கூறல் வரும்னு கணக்கிட்டு பாருங்க. சொன்னதையே சொல்லி இருக்கும். 4 பக்கங்கள்ல எழுதப்பட வேண்டிய கட்டுரையிலேயே ஒரு சில கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கூறியிருக்கும். பலாயிரக்கணக்கான பாடலை எழுதுகிறான் கம்பன். அந்த பாடல் பகுதிகள்ல போர்க்கள வர்ணனைன்னு ஒரு பகுதி வருகிறது. பலவேறுபட்ட போர்க்களங்களை காட்டுகிறான். அந்த போர்க்களங்கள்ல இவனை எதிர்க்க, அல்லது ராமனையோ லக்குவனையோ எதிர்க்கக்கூடிய படைப்பிரிவில் உள்ள யானைகளையோ குதிரைகளையோ தேரையோ அல்லது காலாட்படை வீரர்களையோ அவர்களை வர்ணிப்பதற்கு, அவர்களுக்கு பொருத்தமான ஓமையை தருவதற்கு ஒரு இடத்துல சொன்னதை மறு இடத்தில் கையாளாமல் விடுகிறான்னா கம்பனினுடைய நினைவாற்றல் எவ்வளவு. எதுவுமே ஒன்றை பார்த்து அவன் எழுதலை, எல்லாம் அவனுடைய கற்பனையிலிருந்து உருவாக்குகிறான். அப்ப அந்த கற்பனையில கூட ஒரு முறை கற்பனை செய்தது போன்று பிரிது ஓர் கற்பனை வாராத அளவுல அவனது கற்பனையானது வளமாக இருக்கிறது. இப்ப நம்ம இந்த யுத்த காண்டத்தையே பார்த்து கொண்டு வருவோம். எல்லா போர்க்களங்களையும் வர்ணிக்கிறோம். ஒவ்வொருவரான வீரர்கள் எவ்வாறு போர்கள்ல ஈடுபடுகிறார்கள். எங்காவது அலுப்பு தட்டுகிறதான்னு பாருங்க. ஏனென்றால் அந்த போர்க்களத்தை புதிதான கோணங்கள்ல காட்டிக்கொண்டே போகும். இதுல எதுவுமே நமக்கு எங்கோ படித்தது போல் இருக்கிறது, இதனுடைய ஓமையை வேறு எங்கோ கம்பன் இல்ல, ஒரு இடத்துல கூட அந்த சுவடே நம்ம நினைவிற்கு வராது. அதுதான் கம்பனினுடைய மிகப்பெரியதோர் ஆற்றல். அந்த நினைவோடு கூறியது கூறாமல் இருக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, முட்டின முட்டு அற முரணுரு திசை நிலை, மாறுபாடு கொண்ட திசை நிலைகளில் தடுப்பு இன்றி முட்டியவைகளான லக்குவன் எய்த அம்புகள். ரொம்ப அழகான விஷயம். அம்புகள் பலவாறாக இவன் வில்லில் இருந்து புறப்படுகின்றன. எல்லா திக்குகளிலும் இவனது அம்புகள் சென்று சேர்ந்து பலவாகிய வீரர்களை, குதிரைகளை, யானைகளை அழிக்கின்றன. ஆனால் இவ்வாறு இவனால் சிதறடிக்கப்படக்கூடிய அம்புகள் தங்களுக்குள் ஒன்றை ஒன்று முட்டிக்கொள்ளாமல் சென்றன. நான் ஒரு காட்சியை சொல்றேன். சென்னையில இருக்கிறதுனால எனக்கு தெரியும். சென்னை வாசிகள் வாய்ப்பு இருந்தா அந்த காட்சியை போய் பாருங்க. அதிகாலையில ஒரு 6 மணி அப்படின்ற காலை பொழுதுல பெசன் நகர்ல இருக்கக்கூடிய கடற்கரைக்கு சென்று அங்கு சில அமைப்புகள் என்ன செய்கின்றன, அங்கு வரக்கூடிய பறவைகளுக்கு உணவு அளிக்கிறார்கள். தானியங்களை போய் பாருங்கள். பல்லாயிரக்கணக்கான புறாக்கள் ஒன்றாக தரையிறங்கும். அங்கு தூவப்பட்டிருக்கக்கூடிய உணவை, அந்த தானியங்களை கொத்தி உண்டு ஒரே நேரத்துல அந்த 10,000 புறாக்கள் வான் நோக்கி எழும். அவ்வாறு எழுகின்ற பொழுதும் இறங்குகின்ற பொழுதும் ஒன்றின் மீது ஒன்று பட்டு கொள்ளாமல் அவை எழும், பறக்கும், பறந்து கொண்டு பூமியிலே வந்து நிற்கும். நான் பல நாள் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை கூட ஒரு பறவை மற்றொரு பறவையோடு மோதியதாகவோ அல்லது இதனது சிறகு மற்றொரு பறவையின் சிறகினது மேல் பக்கத்தில் பட்டு அதனது வேகத்தை ஒன்றுமே நடக்காது. அப்படியே ஒரு படை புறப்படுவது போல புறப்பட்டு வானவெளியில ஒரு அழகாக வளைவு கொடுத்து கொண்டு பறக்கும். யோசித்து பாருங்கள், அவ்வளவு கணக்கில் அடங்காத பறவைகள் மிக அழகாக லகுவாக அவைகள் பறந்து இறங்குகின்றன,
ஏறி பறக்கின்றன. லக்குவன் அதோட அம்புகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். மழையை போல் பலவாறாக அம்புகளை சிதற அடிக்கிறான். எல்லா திக்குகளிலும் அந்த அம்புகள் சென்று சேருகின்றன. ஆயினும் ஒரு அம்பு கூட மற்றொரு அம்பின் மீது முட்டுவது இல்லை. ஒரு அம்பை மற்றொரு அம்பு தாக்குவது இல்லை. அப்படின்னா எவ்வளவு துல்லியமாக, நம்ம நிறைய கணக்கெடுக்கிறோம் அல்லவா? பல நாடுகள் வான வெளியில செயற்கை கோள்களை அனுப்பி அங்க நிலைநிறுத்துகின்றன. இப்ப எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாடுகளினது செயற்கைக்கோள் சுழன்று வரக்கூடிய பாதை தெரியும். அவ்வாறு இவர்கள் அனுப்பக்கூடிய ஒரு விண்கலம் அந்த செயற்கைக்கோளை கொண்டு வானவெளியில நிறுத்தணும்னா இந்த விண்கலம் எந்த திசை நோக்கி எவ்வளவு துல்லியமாக பறக்க வேண்டும் என்று தெரிந்து அதன்படி இயக்கினால்தான் அதற்கு எத்துணை ஆயிரம் அறிவியலாளர்கள் முனைகிறார்கள்னு பாருங்க. அந்த துல்லியத்துல அது வானவெளியில சென்று உரிய இடத்துல மற்றைய எந்த ஒரு கோள்களோடும் மோதாமலும் தனக்கு உண்டான பாதையில் குழப்பம் இல்லாமல் சுழலக்கூடிய அளவிலும் அதை நிலைநிறுத்துகிறார்கள்னா அதற்கு பின்னால் பல ஆயிரக்கணக்கான அறிவியல் தொழில்நுட்பங்களிலே தேர்ந்தவர்கள். இந்த கற்பனையோட நாம இப்போ இலக்குவன் எரியக்கூடிய அம்புகளை யோசித்து பாருங்கள். பலாயிரக்கணக்கான அம்புகள் அவன் வீசறான், ஒன்றினோடு ஒன்று முட்டவில்லை. அதனால முட்டின முட்டு அற முரணுரு திசை நிலை, முரண்பாடுடைய எல்லா திக்குகளிலும் இந்த அம்புகள் சென்றன, திசைகளை சென்று தாக்கின. ஆனால் இவைகள் தங்களுக்குள் எந்த அளவிலும் ஒன்றை ஒன்று முட்டிக்கொள்ளவில்லை. எட்டினும் எட்ட அரு நிலையான எவை தாக்கும் தன்மையின்றி எட்டுதற்கு முடியாத தன்மை உடைய எவை உளன்னு கேட்கிறார். இந்த இலக்குவனால் எய்யப்பட்ட அம்புகள் ஒன்று கூட இலக்கை தாக்காமல் செல்லவில்லை. அது ஒரு அம்பு கூட வீணாகல. இதற்கு நான் ஒரு மேற்கோள் சொன்னால்தான் புரியும். எங்கள் கிராமங்களுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது இந்த கோடை காலத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஈடுபாடு என்னன்னா, அந்த பனை மரங்கள், அங்குள்ள பனை மரங்களில் உள்ள பனங்காய்களாகிய நுங்குகளை இறக்கி நுங்கு சாப்பிடு. நீங்க பனை மரத்தோட உயரம் எல்லாம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும், பொதுவா பார்த்து இருப்பீர்கள். அந்த கிராமங்கள்ல தேர்ந்த சிலர் இருப்பார்கள், கல் எறிவதில் வல்லவர்கள். அவன் மரத்து மேலெல்லாம் ஏற மாட்டான். இருந்த அந்த மரத்தினுக்கு கீழாக சற்று விலகி நின்று இந்த கிணறு தோண்டுவதற்காக பூமியை குடைகின்ற பொழுது அந்த கருங்கல்கள் சில்லு போல பெயர்ந்திருக்கும். அந்த கல் எடுத்திருப்பான், ஒரு பக்கம் கூறா, அதை கீழிருந்து வீசுவார்கள். அது பனங்குலையை அறுத்து விட்டுச்சு. அதுக்கு ஒரு தனி ஆற்றல். அதாவது அவர்கள் எய்யக்கூடிய இலக்கு, சில நண்பர்கள் அவர்கள் கல் எறிகின்ற பொழுது ஒரு முறை கூட தவறியதில்லை. அந்த அளவினுக்கு தெளிவாக இலக்கு நோக்கி கல் எறிவதில் வல்லவர்கள். அதுபோல இந்த இலக்குவனது அம்புகள் எந்த ஒரு சூழலிலும் இலக்கினை விட்டு விலகாமல் சென்று தாக்கின. ஒரு அம்பு கூட வீணாகலையாம். ஆகவே அவன் விட்டன விட்டன விடுகனை படுதொரும் அந்த இலக்குவனால் பலமுறை செலுத்தப்பட்ட அம்புகள் படும் தோறும் எத்தனை முறை வில்ல வளைச்சான், எத்தனை முறை அம்புகளை தொடுத்தான், எத்துணை ஆயிரக்கணக்கான அம்புகள் போயினன்னு தெரியாது கணக்கு. ஆனால் இவன் அம்புகளை விட விட
இலக்கு தவறாமல் பாய்ந்து எதிரிகளினுடைய படையில ஒவ்வொருவராக விலங்காகவோ அல்லது வீரர்களாகவோ இறந்து விழுந்த வண்ணம் இருந்தார்களாம். பட்டன இவனை எதிர்த்து வந்த மத யானைகள் உடனுக்குடனாக இறந்து போயின, படற்பனை குவிவன. அதனால் அந்த போர்க்களத்துல தந்தங்கள் மிகுதியாக குவிந்தன. ஏற்கனவே பார்த்து அவனால் எய்யப்பட்ட அம்புகள் தந்தங்களை அறுத்தன. அதனால இறந்த யானைகளினது உடலில் இருந்து துண்டித்து விழுந்த தந்தங்கள் பெரிய குவியல் போல் அங்கு காட்சியளித்தன. 60 முதல் இடை நாள் ஒழி 1000 இறுதிய மதகரி இருதலும் எரி உமிழ் தருகணர் தகை அரு நிலையினர் சலம் உரு கருவினர் அவன் எதிர் கடவினர் கடல் என. யானைப்படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதா? எப்படி? 60 முதல் 60 என்ற எண்ணில் இருந்து இடை நாள் ஒழி 1000 பின் 4 என்ற எண்ணை கழித்த 1000னா 56,000. எப்படி கணக்கு சொல்றாரு? 60ல 60,000த்துல 4,000 கழிச்சாக்க மீதி 56,000 என்ற எண்ணிக்கையில் உண்டான யானைப்படை லக்குவனது அம்புகளினால் அழிக்கப்பட்டன. இறுதிய மதகரி இருதலும் என்ற கணக்குகளுக்கு உட்பட்ட 56,000 என்ற கணக்குகளுக்கு உட்பட்ட யானைப்படை முற்றிலுமாக அழிக்கப்பட எரி உமிழ் தருகணர் நெருப்பை கண்களிலே சிந்தக்கூடிய அஞ்சாமை உடைய அரக்கர்கள், தகை அரு நிலையினர் நற்பண்புகள் இல்லாத அவுணர்கள், சலம் உரு கருவினர் பஞ்சகம் மிகுந்த சினத்தோடு அவன் எதிர் கடல் என கடவினர். அந்த இலக்குவனை அழிப்பதற்கு பெரியதோர் கடல் எழுந்து வருவது போல் வீரர்கள் இவன் மீது விழுந்து தாக்க முன் வந்தார்கள். இவர்களுக்கு முன் அரணாக யானைப்படையை அனுப்பினார்கள். அந்த யானைப்படையில ஒன்றை கூட விடாமல் முற்றிலுமாக இலக்குவன் அழித்து விட்டான். அதனால ஏற்பட்ட கோபம் வேறு வழி இல்லாமல் லக்குவனின் மீது சினத்தோடு அந்த அதிகாயன் படையிலே இருந்த வீரர்கள் இவன் மீது விழுந்து தாக்க முன் வந்தார்கள். எல்லையில் மதகரி இரவினது இனம் நிகர் செல்வன முடிவு இல தெரு தொழில் மரவனை வில்லியை இனிது உற விடுகனை மழையினர் கொல்லுதி என எதிர் கடவினர் கொடிய. தங்களினுடைய பெரியதானதோர் யானைப்படையை இந்த லக்குவன் அழித்ததினாலே இந்த வீரர்களுக்கு லக்குவன் மீது கடுமையான கோபம். ஆகவே அவனை விடாதீர்கள், கொன்று விடுங்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்களாம். கொடியவர், கொடுமையான போர்த்தொழிலை செய்யக்கூடிய அரக்கர்கள், இனிது உற விடுகனை மழையினர் எளிதாக விடும் அம்புகளை மழை போலே செலுத்தி கொண்டு முடிவு இல தெரு தொழில் மரவனை முடிவு இல்லாமல் கொல்லும் தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய இலக்குவனை, வில்லியை, வில்லிலே தனது ஆற்றலை காட்டக்கூடிய இலக்குவனை கொல்லுதி என கொல்லுவாய் என்று இரவினது இனம் நிகர் செல்வன இரவின் கூட்டத்தை போல் இருண்ட தேகத்தை உடைய அரக்கர்கள் கூட்டம் என்ன சொன்னார்களா? எல்லையில் மதகரி எண்ணிக்கை எல்லை இல்லாத மதம் கொண்ட யானைகளை எதிர்கடாவினை. இன்னும் ஒரு பெரும் யானைப்படைய வீரர்கள் ஏறி அமர்ந்து அந்த இலக்குவன் மீது செலுத்தி இலக்குவனை அழித்து விடுவதற்கு முயன்றார்கள். அவ்வாறு மீண்டும் ஒரு பெரிய அளவில் தன் மீது அரக்கர்களால் செலுத்தப்பட்ட யானைப்படைய பார்த்தான் இலக்குவன். என்ன செய்தானாகும்? வந்தன மதகரி வளைதலின் மழை பொதி செந்தனி ஒரு சுடர் என மறை திரளவன் இந்திர தனு என எழு சிலை குனிவுழி தந்தியின் நெடுமழை சிதறின தரையின். இந்த வில் எப்படி செயல்பட்டதாம்? இந்திரனது வில்லாகிய வானவில் போல
அந்த வானவில் வருகின்ற பொழுது வானிலிருந்து மழை திவலைகள் எவ்வாறு அடர்த்தியாக நிலத்துல சிந்துமோ அது போல இலக்குவனினுடைய அம்பிலிருந்து மழை திவலைகள் என பலாயிரக்கணக்கான அம்புகள் அந்த யானைகளின் மீது தைத்து அவைகளை அழித்தனவாம். மதகரி வந்தன வளைதலின் அந்த மதம் பொருந்திய யானைகள் அரக்கர்களால் ஏவப்பட அவை அனைத்து இலக்குவனை வளைத்து கொள்ள மழை பொதி செந்தனி ஒரு சுடர் என மறை திரளவன் மேகத்தால் மூடப்பட்ட சிவந்த சூரியனை போன்ற வல்லமை உடைய இலக்குவன். அவ்வளவு பெரிய முழுமையுமான வேகத்தோடு அவன் செயல்பட்டான்னு தாங்க. அதனால மேகத்தால் மூடப்பட்ட சூரியனை போல தன்னுடைய முழுமையுமான ஆற்றலை, தன்னுடைய முழுமையுமான வில் ஆற்றலை அவன் காட்டலை. ஒரு பகுதி ஆற்றலை காட்டினதற்கே இவ்வளவு பெரிய அழிவாம். எப்படி செய்தானா? இந்திர தனு என எழுசிலை குனி ஊழி. இந்திரனது வில் போலே, வானவில்லினை போல அந்த வில்லை வளைத்து மழை திவலைகளாக அம்புகள் வருவது போல தந்தியின் நெடுமழை தரையின சிந்தின யானைகளாகிய நீண்ட மேகங்கள் தரையிலே சிதறின. ஒன்று கூட உயிரோடுள்ள அனைத்து யானைகளையும் அந்த இந்திர வில்லினால் தாக்கப்பட்டு மழை தரு மேகங்கள் எவ்வாறு பூமியில விழுமோ அது போல இலக்குவனது வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் மேகங்களை போன்று கருத்து பருத்து இருக்கக்கூடிய யானைகளை நிலத்திலே சாய்த்தன. மையல் தழை செவி முன்பொழி மழை பெற்றன மலையின் மெய் பெற்றன கடல் ஒப்பன வெயில் உழ்க்கன விழியின் மொய் பெற்று உயர் முதுகு இற்றன முகம் முக்கன முரண்வெண் கையற்றன மதம் முற்றிய கணிதத்து இயல் கதமா. அடுத்த சந்தத்துக்கு போயிட்டார். இந்த கதமானாக்க கோபம் உடைய யானை படை. மையல் தடை செவி முன் பொழி மழை பெற்றன. மதமயக்கம் உள்ள போர்க்களத்துல ஞாபகம் வச்சுக்கணும், போர்க்களத்துல வீரர்களையும் விலங்குகளையும் குதிரை யானை போன்ற விலங்குகளையும் ஒருமித்த சிந்தனையோடு செயல்பட பயிற்சி கொடுத்திருப்பார். இலக்கு எதிரிகள்னா அந்த எதிரிகள் இருக்கக்கூடிய இலக்கு நோக்கி இவர்கள் சென்று தாக்க வேண்டும், வேற சிந்தனையே இருக்காது. அந்த மாதிரி அந்த விலங்குகளுக்கும் வீரர்களுக்கும் பயிற்சி கொடுத்து, அதனாலதான் மையல் தடை செவி முன் பொழிமழை பெற்றன. இந்த மதமயக்கத்தோடு உடைய ஆண் யானைகள் போர்க்களத்துல இந்த அரக்கர்களால் ஏவப்பட்ட மதம் சிந்துவதினால் தோன்றிய மயக்கம், அதனால் ஏவப்பட்ட ஆண் யானைகள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த யானை படைகளை ஒரு சுவர் போலே முன்னிறுத்தி இந்த லக்குவனையும் வானரர்களையும் தடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம். அதனால இந்த யானைகளுக்கு அந்த போர்க்களத்தின் கண் ஒரு ஈடுபாட்டை, மதத்தினை, மயக்கத்தினை உருவாக்கி அனுப்பி இருக்கிறார். இது போர்க்களத்துல சர்வ சாதாரணமாக நடக்கும். ஒன்றும் வேண்டாம், இப்ப சென்னையில் அது நடக்கிறது இல்லை, நடப்பதாக இருந்தால் அதை தாட்டலாம். சென்னையில குதிரை பந்தயம் இருக்கிறது அல்லவா? ஒரு காலத்துல இங்க குதிரைகள் ஓடின காலத்துல இந்த குதிரை பந்தயத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொரு பந்தயத்திலும் ஓடக்கூடிய குதிரைகள்ல இந்த முதல் 2, 3 எல்லாம் இங்க கணக்கு கிடையாது. முதல் வந்த குதிரைக்கு தான் பரிசு, அதன் மீது கட்டியவர்களுக்குத்தான் பரிசு தொகை. அந்த முதல்ல ஓடி வந்த குதிரை இருக்கிறது அல்லவா, அந்த குதிரை ஓடி நின்ற உடனே அதனது வியர்வையை எடுத்து சோதிப்பார். என்ன காரணம்னா, இந்த குதிரை கடுமையான வேகத்தோடு ஓடி வருவது என்பது இயல்பான நிலையில் வருகிறதா அல்லது அதற்கு ஏதாகிலும் ஊக்க மருந்து தந்திருக்கிறார்களான்னு சோதிப்பார்கள். இதை நாம எது வரைக்கும் இப்ப பார்க்கிறோம், ஒலிம்பிக் போன்று இருக்கக்கூடிய விளையாட்டு நிகழ்வுகளிலும் பார்க்கும். ஏனென்றால் சில
போட்டிகள்ல இயல்பாக இதனை செய்தற்கு இவ்வளவு காலம் பிடிக்கும் என்று ஒரு பொது வரையறை வைக்க, அதை காட்டிலும் குறைவான காலத்துல ஒருவர் செய்தார் என்றால் இயல்பா அவர்கள் மீது சந்தேகம். உடனே அவர்களினது வியர்வையை எடுத்து சோதனை சாலைக்கு அனுப்பித்து அவர்கள் ஏதாகிலும் ஊக்க மருந்து உட்கொண்டிருப்பது தெரிய வந்தால் பரிசும் போகும். அதோடு தொடர்ந்து இவ்வாறு உலக அளவில் நடக்கக்கூடிய போட்டிகள்ல கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தடையும் விதிக்கப்படும். இது எல்லா காலத்திலும் இருக்குது. பழைய காலத்துல போர்க்களத்துக்கு செல்லக்கூடிய யானை குதிரைகளுக்கு இவ்வாறாக சில ஊக்க மருந்துகளை உணவோடு கொடுப்பார்கள். அதனை உட்கொண்டு அவை எதிரிகளினது இலக்கை அழிப்பதுல தான் நாட்டம் கொண்டிருக்கும். அதுதான் அதன் உள்ளே உருவாக்கப்பட்ட ஒற்றை சிந்தனையார். அந்த மத உணர்வுனால எதிரிகளினது இலக்கை அழித்து கொண்டே எதிரிகளினது மதிலை சென்று மோதும். அந்த ஊக்கம் இல்லை என்றால் அவைகளினால் அந்த மதிலை முட்டி சாய்க்க முடியாது. அதனால இங்க என்ன எழுதினார், மத மயக்கம்ன்ற வார்த்தையை போட்ட மையல் தழை. தழைத்தல்னா மிகுதி ஆகுதல், மையல்னா மயக்கம். உள்ள தழைத்த தன் காதுகளின் மூலம் மதநீராகிய மழையை பொழிவனவும். ஏன்னா யானைகள் இடைவிடாது காதுகளை வீசிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் நிறைய நிறைய போலி கதைகள் சொல்லுகிறார்கள் அல்லவா, சிலதெல்லாம் மித்து. யானை ஏன் காதை இடைவிடாது அசைத்து கொண்டு இருக்கிறதுன்னா, உடனே நமக்கு சொல்லக்கூடிய கதை என்ன, யானையினுடைய காதுல எறும்பு நுழைந்து விட்டது என்றால் அது யானையை கொல்லும் அளவினுக்கு துன்பம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு பக்கம். அவ்வளவெல்லாம் எளிதாக எறும்பெல்லாம் நுழையாது. ஏன் அது இடைவிடாது காதை அசைத்து கொண்டே இருக்கிறதுன்னா, ஏற்கனவே நிறைய முறை இதை பேசியிருக்கோம். இந்த கருத்தை இங்க சொல்லிடும். யானையினுடைய தலையில மதநீர் சுரந்த வண்ணம் இருக்கும். நல்ல லட்சணம் உடைய யானைன்னா மதநீர் சுரந்த வண்ணம் இருக்கும். அந்த மதநீர் நல்ல நறுமணத்தோடும் இருக்கும், இனிய சுவையாகவும் இருக்கும். இதை உண்ணுவதற்கு வண்டுகள் நிறைய வரும். அந்த வண்டுகள் தலையில் அமர்ந்து அந்த மதநீரை உண்ண தலைப்பட்டால் தலையில குடைவது போல. இந்த வண்டுகளை அருகே வர ஒட்டாமல் தடுப்பதற்கு தான் யானையின் காதுகள் வீசிய வண்ணம் இருக்கும். அதையும் மீறி சில வண்டுகள் தலையில வந்து அமர்ந்து அந்த மதநீரை உண்ணுவதினால் யானைக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்ததுன்னா நிலத்துல இருக்கிற மணலை அள்ளி தலையில போட்ட உடனே அந்த மதநீர் மணலோடு கலந்து உதிர்ந்து விடும். கொஞ்ச நேரத்துக்கு மதநீர் பெருமளவுல சுரக்காது. அப்புறம் மெல்ல சுரந்து அந்த மணல் கரைய மீண்டும் சுரக்கும். அந்த கொஞ்ச நேரத்திற்கு வண்டுகள் வராது. அதனால யானை தன் தலையில வண்டுகளோ தேனீக்களோ வந்து அமர்ந்து தனக்கு ஒரு ஊரினை விளைவித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த காதை ஆட்டிக்கொண்டே இருக்கும். இயற்கை எல்லா உயிரினங்களுக்கும் தன்னை பாதுகாத்து கொள்ளுதற்கு உண்டான உணர்வுகளை இயல்பாகவே தந்திருக்கும். இன்ஸ்டிங். எல்லா உயிரினங்களும், மானுடனுக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும், அது பிறவியிலேயே இயற்கை அவைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரியதோர் வளம் அல்லது வரம். அந்த அடிப்படையில மதநீர் பொழிவதினால காத வீச வீச அந்த மழை நீர் திவலைகளாக தெரிக்கின்றன. மலையின் மெய் பெற்றன மலையை போன்று உடலை பெற்றுள்ள யானைகள் கடல் ஒப்பன கரிய நிறத்தோடு இருப்பதினால் அளவிடாக்கு அரிய எண்ணிக்கைக்கு அடங்காத யானைகள் கருப்பா இருக்கிறதுனால
பார்ப்பதற்கே ஒரு கடல் பரப்பு போல் காட்சி அளிக்கின்றன. விழியின் வெயில் உக்கன, கண்களிலே சூரியனுக்கு இணையான வெப்பத்தை கோபமாக வெளிக்காட்டக்கூடியன. மொய் பெற்று உயிர் முதுகு இற்றன, வலிமை பெற்று உயர்ந்த முதுகு உடைந்தனவும், முகம் உக்கன, முகம் அழிந்தனவும், முரண் வெங்கை அற்றன, மாறுபாடு கொண்ட தங்களினது நீண்ட கைகளான துதிக்கைகளை இழந்தும், கணிதத்து இயல் மதம் முற்றிய, கணத்துக்கு கணம் மாறுபாடும் இயல்பு உடைய மதக்களிப்பு மாத்திரமே முற்றியிருந்தது. இந்த மதம் நீர் ஒண்ணு சிந்திய வண்ணம் இருந்தது. ஆகவே என்ன விதமான ஆற்றலோடு யானை இருந்தாலும் அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உறுப்புகளை இழந்து அவைகள் மதநீரை சிந்துவதை தவிர மற்ற ஏதும் அவைகளால் செய்ய முடியாமல் இலக்குவனது அம்புகளினால் பல நிலைகளில் தாக்கப்பட்டு தடுமாறிய வண்ணம் இருந்தன. உள் நின்று அலை கடல் நீர் உக இறுதி கடை உரு கால் எண்ணின் தலை நிமிர்கின்றன, இகல் வெண்கணை இரணம் பண்ணின் படர் தலையில் பட மடிகின்றன பல ஆம், மண்ணின் தலை உருள்கின்றன மழை ஒத்தன மதமா. உள் நின்று அலை கடல் நீர் உக, தனக்கு உண்டான கட்டுப்பாட்டில் நின்று வீசக்கூடிய அலை கடலில் உள்ள அலைகள் பெருகி வருவது போல், கரையின் மீது அதிகமாக வந்து மோதுவது போல், இறுதி கடை உருகால் யுக முடிவில் வீசக்கூடிய பெரும் காற்றை போல், எண்ணின் தலை நிமிர்கின்ற இகல் வெங்கனை அளவினுக்கு உரிய எல்லையை கடந்து லக்குவனால் வீசப்படக்கூடிய அம்புகள், கொடிய அம்புகள் இரண பண்ணின் படர் தலையில் பட, பொன்னால் அந்த முகபடான்ற ஓடையை பொன் உலோகத்தால் பூண்டு கொண்டிருக்கக்கூடிய யானைகளின் பரந்த மதத்தில் படுகிறது. இந்த மத கஜம் தலைமையில பட மழை ஒத்தன மதமா, மேகத்தை ஒத்து காணப்படக்கூடிய யானைகள் மண்ணின் தலை உருளுகின்றன. இந்த யானைகளினது தலை வெட்டுண்ணப்பட்டு பூமியில உருட்டப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு பலவாகிய யானைகளினது தலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அறுபட்டு நிலத்திலே உருண்டு ஓடுகின்றன. அந்த அளவினுக்கு இலக்குவனது அம்புகள் மிக கடுமையாக யானைகளை தாக்கின. பிறை பற்றிய எனும் நெற்றிய பிழை அற்றன பிறழ, பறை அற்றம் இல் விசை பெற்றன, பரிய கிரி அமரர்க்கு இறை அற்றைய முனிவில் படை எரிய புடை எழுப்பொன், சிறை அற்றன என இற்றன சினம் முற்றிய மதமா. எப்படியாம்? பறையற்றம் இல் விசை பெற்றன, பறவை போல பறந்து செல்லக்கூடிய விசையை, வேகத்தை உடைய அம்புகள், பிழையற்றன, குறி தவறுதல் இல்லாமல். நீங்க கவனிச்சாதான் புரியும். இந்த பறவைகள் பூமியில தனக்கு உண்டான இரையை பார்த்ததுன்னாக்க மிக துல்லியமாக அந்த இலக்கினை நோக்கி வந்து அந்த இரையை தன்னுடைய அலகாலோ கால்களாலோ எடுத்து சென்று விடும். நீங்க இத கழுகு கிட்ட பார்க்க, எவ்வளவோ உயரத்துல பறந்து கொண்டிருக்கக்கூடிய கழுகு தனக்கு உரிய இரையை அந்த வானவழியிலிருந்து பூமியில பார்த்து அந்த இரையை கவனித்து கொண்டே இறங்கும். தரை இறங்கக்கூடிய நிலையில் அந்த இரையை நோக்கி வருகின்ற வேகம் கடுமையான வேகம், கொஞ்சம் கூட இலக்கு தவறாது சட்டென்று அந்த இரையை தன் அலகாலோ கால் நகங்களாலோ பற்றி மேலே எழுந்தது. வேற ஒரு குறிப்பு சொல்லலாம், புரியும்னு நினைக்கிறேன். இது நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அப்பதான் புரியும் நான் சொல்லக்கூடிய கற்பனை எப்படின்னு. இந்த போர்க்காலத்துல
போருக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் இருக்கு இல்லையா, அதை விமானத்தை கடல் வெளியில் தாங்கக்கூடிய கப்பல்கள் இருக்கும். அதுக்கு பேரு கிராஃப்ட் கேரியர். அதுல விமானங்கள் வந்து இறங்குகின்ற பொழுது பறக்கக்கூடிய வேகத்தை விட அதிகமான வேகத்தில் கீழாது. ஏனென்றால் அவ்வாறு இறங்கி தனக்கு உரிய இலக்கில் அது போய் நிற்கவில்லை என்றால் அப்படியே வெளியே போயிடணும், மீண்டும் மான்வெளிக்கு போயிடும். இல்லை என்றால் கடல்ல விழுந்துடும். இதை தவிர்ப்பதற்கு கடுமையான வேகத்தோடு கீழே இறங்குவார்கள். அந்த இறங்கி அந்த தளத்தை தொட்டவுடனே அந்த விமானத்திற்கு அவர்கள் சங்கிலிகளை வீசுவார்கள். அதை பின்னாடி போய் பொருத்தி கொள்ளும். இதெல்லாம் மிகச்சிறந்த தொழில்நுட்பம். நீங்க அதை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். சில நேரங்கள்ல இவர்களால் வீசப்பட்டது அந்த விமானத்திலே சென்று பற்றாமல் போவதனால விமானம் வெளியே போயிடும். எவ்வளவு துல்லியமாக மனிதன் இயக்கினாலும் முடியாமல் போகக்கூடிய இடம் உண்டு. ஆனா பறவைக்கு அது இல்லை. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தனக்கு உரிய உணவு, தனக்கு உரிய இரையை இலக்கு நோக்கி மிக எளிதாக பறந்து வந்து அப்படியே கவ்வி கொண்டு சென்று. அதுபோல இலக்குவனால் எய்யப்பட்ட அம்புகள் பறவை எவ்வாறு இலக்கு தவறாது தனது இரையை சென்று கவருமோ அதுபோல் இவனது அம்புகள் இலக்கு தவறாமல் யானைகள் ஒவ்வொன்றின் மீதும் பட்டு, எப்படியா, பிறை பற்றிய எனும் நெற்றிய பிறழ, பிறை வடிவத்தை உடைய நெற்றியை உடையவனவாகிய இலக்குவனது அம்புகள் பாய்தலான். போற போக்கில் இலக்குவனையை வர்ணிச்சுட்டு, நிலவினது பிறை சந்திரனை போல் ஒளிவிடக்கூடிய நெற்றியை உடைய இந்த லக்குவனால் எய்யப்படக்கூடிய அம்புகள் அமரர்க்கு இறை, தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன் அற்றைய முனிவில் படை எறிய அப்பொழுது தோன்றிய சினத்தால் வஜ்ரப்படையை வீச கிரி பரிய புடையெழு பொன் சிறை அற்றன என இற்றன. இது பழைய புராண நிகழ்ச்சி. ஒரு காலத்துல மலைகள் எல்லாவற்றினுக்கும் இறகுகள் இருந்தன. அதனால எல்லா மலைகளும் பறந்து எல்லோருக்கும் இடர்பாட்டை உருவாக்கின. எல்லோரும் சென்று இந்திரனிடம் முறையிட இந்திரன் வஜ்ரப்படையை கொண்டு ஒவ்வொரு மலையினது இறகையும் வெட்டி வீழ்த்தி அந்த மலைகளை எல்லாம் வென்றான். அவ்வாறு பண்டொரு காலத்துல இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் பறக்கக்கூடிய மலைகளினது இறகுகளை வெட்டி அவைகளை செயலற்று நிலத்திலே வீழச் செய்தது போல் இந்த இலக்குவனது அம்புகள் தன்னை எதிர்த்த யானை படையினை தாக்கி மலைகளை கீழே இந்திரன் விழச் செய்தது போல் இங்கு இந்த யானைகளை லக்குவனது அம்புகள் நிலத்திலே விழச் செய்தன. ஆகவே மலைகள் அருந்து இரு பக்கங்களில் உள்ள அழகிய சிறகுகள் விழுந்தன போல இந்த யானைகள் மலையை போல் கீழே விழுந்தன. கதிர் ஒப்புன்னு யானை பட விஷயம் முடியல. கதிர் ஒப்பன கனை பட்டுள கதம் அற்றில கதழ்கார் அதிர தனி அதிர்கை கரி அளவு அற்றன உளவா எதிர்பட்டு அனல் பொழிய கிரி இடறி திசை எழு கார் உதிரத்தொடு ஒழுகி கடல் நடு உற்றவும் உளவால். கதிர் ஒப்பன கனை பட்டுள, கதிர்னா சூரியன், சூரியனுக்கு ஒப்பான அத்தகைய வெம்மையை தரக்கூடிய இலக்குவனது அம்புகள் யானைகளின் மீது பட்டதனால் அந்த கொடிய வேகத்தோடு சூரியனது வெப்பம் போல யானையின் மீது இந்த லக்குவனது அம்புகள் போய் பாய்கின்றன. பாய்ந்ததினால் கதம் அற்றில சினம் நீங்காத அந்த யானைகள் கதழ்கார் அதிர தனி அதிர் கைக்கறி அளவற்றன உளவா, விரைவாக செல்லுகின்ற மேகத்தின் இடியொலி கூட அதிருமாறு இந்த ஒப்பற்ற நீண்ட பெரிய துதிக்கைகளை உடைய யானைகள் அடங்காமல் பிளிரினவ. பிளிர
எதிர்ப்பட்டு அனல் பொழிய லக்குவனது அம்புகளுக்கு எதிராக நின்று இவைகளும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த கிரி இடறி அதனால் மலைகள் தடுமாறி விழுவது போல் ஒன்றின் மீது ஒன்று யானைகள் மோதி தடுமாறி விழுகின்றனவா. திசை எழு கார் உதிரத்தொடும் ஒழுகி திசைகளில் எழக்கூடிய மிக பெரிய அளவில் வந்த இரத்தத்தை போல் இரத்தத்தை சிந்தி என்ன செய்கின்றனவன் கடல் நடு உற்றவும் உழவால் கடலின் நடுவே சென்று இந்த யானைகள் விழுந்தன. அவ்வளவு வேகத்தோட லக்குவனது அம்புகள் யானையை தாக்கி அவைகளை கொன்று அந்த யானைகளின் உடலை சுமந்து கடல்ல சென்று தள்ளிவிட்டு போயினவா லக்குவனது அம்புகள். அவ்வளவு வேகம். 2 பாட்டுல அந்த யானை படை முடிஞ்சிடும். கண்ணின் தலை அயில் வெங்கனை பட நின்றன காணா எண்ணின் தலை நிமிர் வெங்கதம் முதிர்கின்றன இனமா மண்ணின் தலை நெறியும் படி திரிகின்றன மலை போல் உள் நின்று அவை நிறுத கடல் உலரிட்டன உளவால். கண்ணின் தலை அயில் வெங்கனை பட கண்ணின் இடத்து கூர்மையான கொடிய அம்புகள் தைத்தன யானையோட கண்கள்ல. காணா நின்றன கண்களை இழந்ததினால பார்வையற்று போய் போர்க்களத்துல எங்கு செல்வது என்று யானைகளெல்லாம் கண்ணிழந்து தடுமாறி நிற்கின்றன. தொகுதியான யானைகள் எண்ணின் தலை நிமிர் வெங்கதம் முதிர்கின்றன அளவிடற்கு அரியதாய் நிமிருகின்ற கொடிய சினம் கொண்டு. கண்ணும் பார்வதில் என்ன பண்றது, யானைக்கு கோபம். மலை போல் மண்ணின் தலை நெறியும்படி திரிகின்றன மலைகள் நடத்தல் போல நிலத்தின் இடம் நெறியும்படி நடக்கின்றன. இலக்கு இல்லாமல் நடக்கின்றன. எங்க நடக்கிறோம் ஏது நடக்கிறோம் தெரியல. உள்ளின்று அலை நிறுத கடல் உலரிட்டன உளவால். எதிரிகளை நோக்கி செல்லாமல் கண் பார்வை போயிட்டதுனால அரக்கர் பக்கமே திரும்பி அந்த அரக்கர்களை தங்கள் கால்களால் மிதித்து கொல்ல தலைப்பட்டது இந்த யானைகளில். 1000 அயில் வெங்கனை ஒரு கால் விடு தொடையின் 1000 விடு தரையின் நிமிர்கின்றன கது உற்று 1000 மதமால் கரி விழுகின்றன இனிமேல் ஆராய்வது என் அவன் வில் தொழில் அமரேசரும் அறியார். லக்குவனுக்கு முடிவு சொல்லிட்டார். ஒரு கால் வீடு தொடையின் ஒற்றை முறை அவன் அம்ப தொடுத்தான்னா எத்தனை போகுமா அதுல 1000 அயில் வெங்கனை 1000 கூறிய அம்புகள் ஒரு முறை தொடுத்தாலே வெளியே போகுமா. அது என்ன ஆற்றல்னு தெரியாது. 1000 வீடு தரையின் நிமிருகின்றன கரிய மேகங்கள் பூமியை நோக்கி பொழியக்கூடிய மழையினது திவலை போல் வந்த வண்ணம் இருக்கின்றனவா லக்குவனது அம்புகள். கது உற்று அந்த அம்புகள் இலக்கு தவறாமல் யானைகளை சென்று கவ்வுதலால் 1000 மதமால் கரி விழுகின்றன. 1000 மதமயக்கம் கொண்ட யானைகள் இறந்து விடுகின்றன. 1000 அம்பு ஒரு யானையை துளைத்து கொண்டு அடுத்த யானையையும் அது துளைக்கிறதுனால ஒரு முறை அம்பு எய்தால் 1000 அம்பு புறப்படுகின்றன. அந்த 1000 அம்புகள் 2000 யானைகளை கீழே விழுத்துகின்றன. ஆகவே இறந்து இனிமேல் ஆராய்வது என். இனிமேல் லக்குவனை பற்றி ஆராய்வதற்கு என்ன இருக்கு. அவன் வில் தொழிலை சொல்லிட்டு சொன்னார். அவன் வில் தொழில் அமரேசரும் அறிய. இவனினுடைய இந்த வில் ஆற்றலை தேவர்களினது தலைவனான இந்திரன் கூடி தெரிந்திருக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த ஆற்றலோடு இலக்குவன் வில்லினை வளைத்து அம்பினை எய்க. தெய்வங்களாகிய தேவர்களும் தேவர்களின் தலைவன் கூட இவனது வில்லாற்றலை மதிப்பிட முடியாது, அறிந்து கொள்ள இயலாதுன்னா நாமெல்லாம் எந்த நிலையில இருக்கிறோம்னு பாரு. சில நேரங்கள்ல அப்படித்தான். இப்ப நமக்கெல்லாம் போர்க்களம் எல்லாம் தெரியாது. நமக்கு பெரும்பாலும் தெரிந்ததெல்லாம் விளையாட்டு மைதானத்தில் இன்றைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய கிரிக்கெட். சில பேட்ஸ்மேன் எப்படி பந்தை போட்டாலும்
அதை எவ்வாறு அடிக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒருத்தர் வந்தார் இல்லையா, கெயில்னு ஒருத்தர், நம்முடைய இந்திய அணியினுடைய தலைவராக இருந்தவர் MS தோனி. எப்படி பந்து வந்தாலும், பழைய காலத்துல நாங்கள்லாம் சிறார்களாக இருந்த பொழுது எங்களுக்கு அந்த பேட்டிங்ல ஒரு ஆதர்ஷ நாயக்கன் யாருன்னா விவிஎன் ரிச்சர்ட்ஸ். என்ன மாதிரி பந்து வந்தாலும் அடிப்பது என்று முடிவு பண்ணால் அடிச்சிருவோம். எப்படி இது முடிகிறது அவர்களால், அதுதான் அழகு. அதுபோல இவன் வில்லை வளைத்து அம்பை தொடுக்கிறான்னா இலக்கு தவறாமல் யார் எதிர்க்க நின்றாலும் எவை எதிரே வந்தாலும் அழித்து கொண்டே போகின்றன. இவனது வில்லாற்றலை தேவர்களும் தேவர்கள் தலைவனாகிய இந்திரனாலுமே தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், கம்பன் கேட்கிறான், தெரிய அவர்களாலேயே தெரிந்து கொள்ள முடியவில்லைன்னா என்ன பொருள்? நாமெல்லாம் மானுடர்கள், நமக்கு என்ன தெரியும்? அதனால இப்ப நம்ம சில நேரங்கள் எல்லாம் இந்த யூடியூப் எல்லாம் ரெகுலரா பார்த்தீர்கள் என்றால் தெரியும், சில பேர் தங்களினுடைய ஆற்றலை பல்வேறு விதங்கள்ல வெளிப்படுத்துவார்கள். அவர்களால் அவ்வாறு செய்ய முடிகிறதுன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு விரைவாக, மிக துல்லியமாக, அவ்வளவு விரைவாக செயல்படுத்துகிறார். இதெல்லாம் பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது, சில நேரங்கள் அதிர்ச்சி. ஏனென்றால் சில சிறார்கள் தங்கள் வயதுக்கு மீறின பல வேலைகளை செய்கிறார்கள். இதெல்லாம் இன்றைய காலத்துல நமக்கு வாய்ப்பு இருக்கு காணுதற்கு. இது போன்றதாகிய நிகழ்ச்சிகள்லாம் பழைய காலத்துல நடந்திருக்கும். அதை உடனுக்குடனாக காணுதற்கு, தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வாய்ப்பு இருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது நம்மை சுற்றி இந்த உலகத்துல அரிய பல ஆற்றலோடு பலர் இருக்கிறார்கள். நாம் தான் ஏதோ பெரிய அளவுல அல்ல ஒண்ணு அப்படிலாம் நினைக்கிறதுக்கு இடமே கிடையாது. பெருமளவுல ஆற்றலோடு இருக்கக்கூடிய சிறார்கள். நான் சில நேரங்கள் ஆச்சரியப்படுவது உண்டு. என்னுடைய அளவினுக்கு உண்டான ஆச்சரியம். எத்தனை பேர்லாம் தொலைக்காட்சியில இந்த சரிகம பதனின்ற ஒரு இசை போட்டி நடக்கிறது, சிறார்களுக்கு நடக்கிறது. அதை கொஞ்சம் பாருங்களேன். எத்துணை இளம் பாலகர்கள், பெண்கள் எவ்வளவு அழகாக, அழகு கூட இல்ல, அற்புதமாக. ஏனென்றால் அவர்கள் பாடக்கூடிய அந்த செயலை மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல. பல காலம் இந்த துறையில ஊறி போனவர்கள். அவர்கள் பிரமிக்கிறார்கள். இது போன்று தங்களால் பாட முடியுமான்னு தடுமாறுகிறார். எப்படி அப்படிப்பட்டதொரு ஆற்றல் இந்த மாதிரியான ஊடகங்கள் வந்ததனால தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதிரியான ஆற்றல் எல்லா காலத்திலும் இருந்திருக்கும். அன்றைக்கு ஊடகங்கள் பெருமளவில் இல்ல, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள். அதனால நாம் பலவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம். ஆனால் இன்று ஊடகங்களின் மூலமாக உலகின் எந்த மூலையில எப்படிப்பட்ட சாதனை செய்யப்பட்டாலும் அதை உடனுக்குடனாக நம்மால காண முடிகிறது. பார்த்தால் பிரமிப்பு தான். எப்படி இப்படிப்பட்டது ஒரு ஆற்றல் அவர்களுக்கு வாய்த்தது தெரியல. அதாவது போன ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெரிய அந்த நீதிபதியாக இருந்த ஒரு இசைக்கலைஞர் சொன்னார் வேடிக்கையா, ஒரு ஒரு குழந்தை, 6 வயது குழந்தை பாடினதை கேட்டுவிட்டு சொன்னார், எனக்கு இயல்பாக இந்த திருஷ்டி எடுப்பது இவற்றிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. இந்த குழந்தை பாடியதை பார்த்ததற்கு பிறகு தயவு செய்து திருஷ்டி எடுத்து விடுங்கள். நான் இப்பொழுது உணர்கிறேன் இறைவன் இருக்கிறான் என்பது அப்படின்னு சொன்னார். 6 வயது பையன் அவ்வளவு அழகா பாடியிருக்கான் பாட்டு. இதுதான் நமக்கு இருக்க, நம்மை சுற்றி எவ்வளவோ போர்க்களம்ன்றது நாம ஒரு இலக்கோட போகுது. மற்றைய பணிகளுக்கு இடையே இது போன்றதாகிய இசைக்கலையிலா எல்லாம் பள்ளி செல்லும் சிறார்கள், சிறுமியர்கள் சாதிக்கிறார்கள்னா மிகப்பெரியதோர் ஆச்சரியம். போர்க்களத்துல லக்குவன் போர் செய்கிறான்னா அவனுடைய இலக்கு வரையறுக்கப்பட்டு விட்டது.
போரை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த போரை முடித்து கொண்டு அவன் நாடு திரும்பணும், அவ்வளவுதான். ஆனால் இன்றைய பல போட்டியாளர்களை பாருங்க, அவர்களுக்கு பள்ளி கல்வி, மற்றைய பணிகள், இவைகளுக்கு நடுவில் இது மாதிரியான ஆர்வம் இசையில, அதை வளர்த்து கொள்ளுதலுக்கு உண்டான நாட்டம், ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். நான் நினைத்து ஆச்சரியப்படுவதை காட்டிலும் இவ்வளவு அழகான ஆற்றலோடு இருக்கிறார்களே, அவர்களோடு நம்ம எல்லாம் கொஞ்சம், குறிப்பா நான் என்னையே ஒப்பிட்டுக் கொள்வேன், என்ன நாம சாதித்திருக்கிறோம் அவர்களுக்கு முன்புன்னு பார்க்கின்ற பொழுது ஒன்றுமில்லை தான். அதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் என்பது வேறு. அவர்களெல்லாம் தெள்ளியர்கள். தங்களுக்கு இயற்கை கொடுக்கப்பட்ட ஆற்றலை தெளிவாக தெரிந்து அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள், தெள்ளியராதல். எல்லார் கையிலையும் செல்வம் இருக்கு. செல்வம் இருக்கக்கூடியதினாலேயே அவர்கள் சிறந்தவர் ஆவதில்லை. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், திருவேறு தெள்ளியராதல் வேறு. அந்த திருவினை கொண்டு நீங்கள் உங்களுக்கு உரியனவற்றை தேடுகிறீர்கள், உரிய சாதனையை மேற்கொள்ளுகிறீர்களா, அதுக்கு தனி அறிவு வேணும், அதற்கு தனி செயல்பாடு வேணும். இதெல்லாம் மாற்று சிந்தனையே வச்சுக்க கூடாது. இதெல்லாம் ஃப்ளூக்கள் எல்லாம் வராது. ஜஸ்ட் லைக் தட் அதிர்ஷ்டம், அதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி கடின உழைப்பு. அதெல்லாம் தன்னிடம் உண்டான ஆற்றலை முறையான நிலையில எடுத்து வெளிக்காட்டக்கூடிய தெளிவு, அதான் தெள்ளியர்னார் வள்ளுவர். இது எவ்வளவு பெரிய அழகு. போர்க்கலையும் ஒரு அழகான கலைதான். அதை மிக அழகாக நேர்த்தியாக செய்கின்ற பொழுது அந்த போர்க்கலையை செய்பவனை, அவனை எதிர்க்கக்கூடிய எதிரியே பாராட்டுவான். ராமனது போராற்றல ராவணன் பாராட்டினான். நான் விரும்பி பெற்ற பேரு போல் அல்லவா இது வந்து இருக்கிறதுன்னு, தவம் செய்து வரம் பெற்றது போல எனக்கு இப்படிப்பட்டதோர் பேரு, இப்படிப்பட்டதோர் வீரனை எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுன்னு ராமனது ஆற்றலை பார்த்து ராவணன் வியக்கிறான். பின்னாடி படிப்போம். அதனாலதான் போரும் ஒரு கலை, அதை முறையாக அழகாக, ஒண்ணும் வேண்டாம், நான் நிறைய வேடிக்கையான விஷயங்கள் சொல்லுவது உண்டு. நம்ம வீடுகள்ல எல்லாம் சமைப்பதற்காக காய்களை நெருக்குவார்கள். சிலருக்கு மட்டும் அந்த ஆற்றல் உண்டு, நான் கூர்ந்து கவனித்தது உண்டு. ஒன்று போல் எல்லா துண்டுகளும், அவர்கள் கண் தான் பார்க்கிறது, கை நகர்த்துகிறது, மற்றொரு கை வெட்டுகிறது. ஒன்றை ஒன்றோடு வைத்து பார்த்துக்கலாம், ஒத்த அளவில் பிரமிப்பு. அவர்கள் எந்த அளவுகோலை கொண்டு அதை கண் பார்க்கிறது, முதல் துண்டு வெட்டும் போது அந்த அளவை கண் பார்க்கிறது, அவ்வளவுதான். அதன் பிறகு அவர்கள் வெட்டுவன எல்லாம் சம அளவில் இருக்கும். இது ஒரு திறன், ஒரு விளையாட்டான செய்தியே அல்ல, இது ஒரு திறன். நான் ரொம்ப இளம் பிராயத்துல இருந்த போது, என் வயது ஒத்தவர்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த தட்டச்சு செய்வதற்குன்னு ஒரு பயிற்சி கொடுப்பார்கள், டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு. நானும் கொஞ்ச நாள் போய் கற்றுக்கொண்டேன். அப்புறம் நமக்கு அது பொருந்தி வரல, விட்டுட்டேன். உண்மையை சொல்லுவானேன்னு விட்டுட்டேன். எனக்கு அது பொருத்தி கொள்ள முடியல. சில அலுவலகத்துல சில தட்டச்சர்களை நான் பார்த்து பிரமித்தது உண்டு. இந்த பக்கத்து பலகையில அந்த செய்தியை பார்த்து கொண்டே கண்ணை அந்த பலகையை விட்டு இங்க எடுக்க மாட்டார்கள். விரல் படுவேகமாக லாவகமாக அடித்து கொண்டே போ, இந்த விரல் பாவுவதே தெரியாது. யாருக்கான வாய்ப்பு இருந்தா பாரதிதாசன் எழுதின அழகின் சிரிப்பு என்ற நூலை வாங்கி படித்து பாருங்க. ஒரு பாட்டு எங்கெல்லாம் அழகு இருக்குன்னு ஒரு அழகான மேற்கோள் சொல்லுது. ஒரு இடத்துல அழகு எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொண்டு வருபவர், மலர்களை தொடுக்கக்கூடியவர் விரல் இடையும் அழகு இருக்கிறதுன்னு எழுது. உண்மை, ரொம்ப பெரிய உண்மை. நான் கல்லூரியில, சென்னையில ஜெயின் கல்லூரியில பணியாற்றின காலத்துல எங்கள் கல்லூரி 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும். நாங்க 7-7:15 அந்த நெடுந்தொடர் வண்டியில பயணப்படுவோம். அப்பெல்லாம் வந்து பூக்கடை எங்க இருக்கும்னாக்க,
பாரிஸ் கார்னர் தான். இந்த கோயம்பேடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து உதிரி பூக்களை வாங்கி கொண்டு பல இடங்களுக்கு செல்லக்கூடிய பெண்கள், ஆடவர்கள் அந்த விலை பொருள்களை ஏற்றி வரக்கூடிய கம்பார்ட்மெண்ட் இருக்கும், லக்கேஜ். அதுல கீழே அமர்ந்து கொண்டு எல்லோரோடும் பேசிக்கொண்டு 2 கைகள், இந்த விரல்கள் தானாக மலர எடுக்கும், மற்றொரு கை தானாக தொடுத்து கொண்டே போகும். ஒன்று போல சம இடைவெளியில அந்த பூவானது தொடுக்கப்பட்டு கொண்டே போகும். அவர்கள் அந்த பூக்கடையில பக்கத்துல இருக்கிறது ஸ்டேஷன் எதுனாக்க ஒன்னு ஃபோர்ட் இல்லைன்னா பார்க். அங்க ஏறி அவர்களினுடைய இலக்கான அவர்கள் இறங்கக்கூடிய இடம் போறதுக்குள்ள பல முழங்களில் மலரை தொடுத்திருப்பார். நான் ரொம்ப நாள் பார்த்திருக்கேன் அந்த காட்சியை, பிரமித்து போவேன். எப்படி இது முடிகிறது? எல்லா விதமான பேச்சு அவர்களுக்குள்ள போய்கொண்டே இருக்கும். ஆனால் விரல்கள் மட்டும் மலர்களை எடுப்பதும் மற்றொரு 2 விரல்கள் அப்படி மாற்றி அதை கட்டுவதும் போய்கொண்டே இருக்கும். அவர்கள் இறங்கக்கூடிய டெஸ்டினேஷன் எதுவா இருக்குன்னா, இறுதி நிலையமா இருக்குன்னா போறதுக்குள்ள இந்த கம்பார்ட்மெண்ட்ல அவ்வளவு மலர்களின் காம்புகள்லாம் செதறிக்கணும். ஒருவர் இருவர் அல்ல, பலர் உட்கார்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார். இது ஒரு கண்கொள்ளா காட்சி. இது எப்படி முடிகிறது எனக்கு தெரியாது. நம்ம எங்கெங்கோ எல்லாம் பார்க்கிறோம் ஆற்றல், திறமை அப்படின்னு. இதெல்லாம் பெரியதோ ஒரு ஆற்றல், நம்மள நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம வீடுகள்ல பல மகளிர் பெண் அந்த மலர் தொடுக்கிறது தெரியும், நம்முடைய வேகம் என்னன்னு தெரியும். அதே போல மற்றொரு அழகான ஒரு காட்சி கோபி அவர்களுக்கு தெரியலாம், அல்லது தீபா அவர்களுக்கெல்லாம் தெரியும். கலாக்ஷேத்ரால நாட்டிய விழான்னா அங்கு இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் கோலம் இடுவார்கள். பிரமித்து போகலாம் பார்த்து. ஏதோ அச்சில் வார்த்தது போல கோலம் எப்படி போடுகிறார்கள்னே தெரியாது. ஒரு பிசுறு இருக்காது, ஒரு இடத்துல கோணல் இருக்காது. ஏதோ அத வரைந்தது போல, இட்டது போல இல்லை, ஒரு அழகான தூரிகையை கொண்டு வரைந்தது போல அந்த கோலம். பிரமிக்கக்கூடிய விஷயம். மற்றவர்கள் நடனத்தை பார்த்து ரசிப்பார்கள், இந்த கோலத்தை பார்த்து பல முறை அதை புகைப்படம் எடுத்து. இதெல்லாம் தான் கலை. அதனால இதை ஏன் சொல்லுகிறேன்னா, இவனுடைய போர்க்கலை மிக உயர்ந்தது. ஏன்னு கேட்டால், இந்திரனாலும் மதிப்பீடு செய்ய முடியாத அளவினுக்கு உயர்ந்ததா இருந்தது இந்த யானை படையில இவன் செய்த போர் தொழில. கடைசி பாட்டு, தேரும் தெரு கரியும் பொருசின மல்லரும் வயவெம் போரின் தலை உகழ்கின்றன புறவிக்குலம் எவையும் பேரும் திசை பெறுகின்ற பனையின் பிணை மத வெங்காரின் தரு குருதி பொறு கடல் நின்றன கடவா. எப்படியா? இந்த யானைப்படை மட்டும் அல்லவா, பனையின் மதப்பிணை வெங்கரியின் தரு குருதி பொறுகடல் நின்றன கடவா. பனைனா தந்தங்கள், தந்தங்களோடு மதம் பொருந்தின கொடிய கரியமேகம் போன்ற உருவத்தை கொண்டுள்ள யானைகளினது உடலில் இருந்து இலக்குவனது அம்புகள் தாக்கப்பட்டதினால் வடியக்கூடிய இரத்தம், அந்த இரத்தம் கடல் போல இருக்க அந்த இரத்த கடலை கடந்து செல்ல முடியாமல் தேரும். அந்த இரத்த வெள்ளத்துல தேர்கள் முழுகி போயினவாம். தெரு கரியும், யானைகளும் அந்த இரத்த வெள்ளத்துல எஞ்சி உள்ள யானைகள் முழுகி போயினவாம். பொருசின மல்லரும், போர் செய்வதற்கு கோபத்தோடு வந்த அரக்க வீரர்களும் முழுகி போனார்களாம். அரக்க வீரர்களும். ஆகவே தேரும் அந்த இரத்த வெள்ளத்துல யானையினது உடலில் இருந்து சிந்தக்கூடிய இரத்தம் கடல் போல பெருகியதால் அந்த கடல் போன்ற இரத்தத்துல தேர் மூழ்கி போயின.
யானைகளினது உடல்கள் முழுகி போயின, போருக்கு வந்த வீரர்கள் முழுகி போனார்கள், புரவி குலம் எவையும் குதிரை கூட்டங்கள் ஒன்று கூட பாக்கி இல்லாமல் முழுகி போயின, பயம் வெம் போரின் தலை உகழ்கின்றன, வெற்றி உள்ள கொடியை போர்க்களத்திலே புரளுகின்றனவாக பேரும் திசை பெறுகின்றன, இடம்பெயர்ந்து செல்லும் திசையை பெறாதவை ஆயின என்றால் எல்லா திசைகளிலும் இந்த யானையினது குருதி வெள்ளம். அந்த கடல் போல் பெருக்கெடுத்த குருதியில வீரர்கள், தேர், குதிரை, இறந்த யானையினது உடல் எல்லாமுமாக மூழ்கி போயின. அதுக்கப்புறம் மீண்டும் ராவணன் மற்றொரு யானை படையை அனுப்புறான். இப்ப வந்தது அதிகாயன் படை, இனி வர இருக்கின்றது ராவணனால் அனுப்பப்பட்ட படை. அதனையும் எவ்வாறு இலக்குவன் அழித்தான் என்பதை அடுத்த வகுப்பில் தொடரும். நன்றி.